வழி நடத்தும் நடக்கையிலே நீராக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை தீர்த்துக்கும் போல் நடத்திடுமே உயர்வன் கையில் களிமண்ணா அனதினமே அலைந்திடுமே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. அதுவே உன்னதமான தேவன் அப்பா, என் மதுக்கமான தேவன் ஆண்டவர், உலகத்திலே ஜீவனுள்ள தேவன் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அதுவே நீங்க எப்போதும் எங்களோடு இருந்து அதுவே எங்களை போக்கு வரத்துல நீரிட்டு எங்களை பாதுகாத்து வருகிறீர்கள் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்பா. தயவு ஆண்டவர் எப்போதும் அவர்களோடு இருக்கும்படியா நீ ஆசீர்வதிங்க. இப்போது கத்தாவே எங்களுடைய இருதயத்தை வேண்டுதலும் அதுவே எங்கள் தியானம் அதுவே எல்லாவற்றையும் பாவத்தை நாம் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. நீ எங்களோடு பேச போவதற்காக பார்த்து நன்றி. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அளித்த நமது ஆயர் குடும்பத்தார் மற்றும் திருச்சபையார் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கொடுக்கப்படுற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க யாராவது இறையல் கல்வி திருச்சபை ஒரு கற்று சமூகமாக்குகிறார். திருச்சபை அப்ப எப்படி இருக்குது, நம்ம மற்றவர்களுடைய ஒரு பதிவு மாதிரி இருக்கு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒழுங்கை வரணும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாஞ்சியா ஒழுங்கை வரணும். ஆனா எத்தனை மணி அதுல ஒருத்தரும் வரல, ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நிகழ்வுகள் நடந்திருக்குது, சொந்தமான செய்திகள்லாம் காலையில நாங்க கேட்டுட்டோம், மனசு பழம்தான். இருந்தாலும் வருகிற நாட்கள் இப்படியான ஒரு செய்தி நம்மளுக்குள்ள வராதளவுக்கு அந்த நம்ம வைக்கப்படுத்துவார். அவங்களுக்காக ஒரு நிமிஷம் அவங்களுக்காக ஒரு நிமிஷம் அவ்வளோவா அப்படியா? அவங்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம மௌனத்தில் சொல்றோம். ஆத்மா அவரோட பாவத்தில் சென்றடைய பெருமை செய்வோம். சுயனியா வந்து பாட்டி மதிக்கவும் சுயனியா பாட்டி அவங்களுக்காக நாம் ஒரு நிமிஷம் நம்ம மௌனத்தில் சொல்றோம். மிகவும் மகிழ்ச்சியாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் இளைய கல்வி நாயகர் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அனுசரித்து வருகிறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இளைய ஆண்டு சொல்லிட்டு இளைய கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றோம், சாதித்து வரும். போன வருஷமே நம்ம இதெல்லாம் அந்த செய்தியை நான் கொடுத்து நினைக்கிறேன். மறுபடியும் இளைய செய்தி வந்திருக்குது. ஆனா ஆண்டவருடைய சிந்தனை நம்ம இன்னைக்கு அவரை எப்படி நம்ம வேலைக்கு போவாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு நம்ம காலத்துக்கு ஏற்பப்போ இடத்திற்கு ஏற்பப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இறைவனை புரிந்து கொள்கிறோம் அல்லது விளக்கம் பெருக்க முயல்கிறோம். கிறிஸ்துவ இடையே கல்வி விடயத்தை இந்திய சூழலில் புரிந்து கொள்ளவும் மேலை நாட்டு இலக்கியங்களை மட்டும் புரிந்து கொள்ளவும் நாம் என்ன பண்ணுவோம், இந்திய தேசத்தின் இலக்கியத்தின்படி மற்றும் வாழ்க்கை முறைகளின்படி வழியாக கடவுளின் வார்த்தையை புரிந்து கொள்ளவும் நம்ம என்ன நம்ம வருகிறது. வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நம்ம எப்படிலாம் நம்ம நம்ம தியானிக்கிறோம் அப்படின்றதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். நீண்ட காலமாக இந்தியா கிறிஸ்தவர்கள் மேலை நாட்டிய கிறிஸ்தவர்கள் அடையாளத்தை கீழே இருந்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே என்ன சொன்னாங்க, இது கிறிஸ்தவ சொன்னது என்ன சொன்னாங்க,
இது மேலை நாட்டுடைய மதம், இது நம்ம மதம் கிடையாது. இது கிறிஸ்துவ மதம். கிறிஸ்துவ மதம் வந்து மேலை நாட்டுல வந்துவாங்க, அவங்க அந்த மதம் தான் இது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதே தேசத்துல நம்ம இங்க நம்ம கொடுக்கப்பட்டது என்ன, கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய தேசத்துல நம்ம இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற சொன்னீங்கல்ல, இந்திய தேசத்துல என்ன இருக்கணுமா, இந்திய தேசத்துல இந்து தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்துருக்காங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துருக்குது. அந்த காலத்துல விதை விதித்து தான் நம்ம இப்போ அவங்களுடைய விதைகள் மூலமாக நம்ம முளைத்து வந்து நம்ம பயிரை நம்ம நிற்கிறோம். அவங்களுடைய ரத்த சாட்சி தான் நம்மளுக்கு ஒரு பாவ மன்னிப்புக்காகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு நம்ம மனதை பக்குவப்படுத்த அளவுக்கும் அவங்க ஒரு சாட்சியா அவங்க மறைத்து போயிருக்காங்க. அதுபோல இந்திய இளைய கல்வி ஒரு இந்தியராகவும் கிறிஸ்தவராகவும் வாழ்வதற்கு வழிகாட்டுகிறது. இந்திய தேசத்துல ஒரு கிறிஸ்தவ வாழ்வதற்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக உண்மையுள்ள சிறுநீர் தேவன் என்று சொல்லி நம்ம தலைமையில் நடப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வழியை காட்டியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, ஏழ்மை ஒழிப்பு மற்றும் சமூக நீதிக்காக போராட்டத்தில் ஈடுபடுத்துகிறது. ஏன்னா அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு தைரியத்தை நம்ம ஒரு நீதியை நம்ம என்ன பண்ணணும், தட்டி கேட்கணும். ஒரு நியாயத்தை நம்ம தட்டி கேட்கணும், அது தப்பு கிடையாது. அது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணணும், நியாயத்துக்காக நம்ம பாடுபட வேண்டும், போராட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனால் இடையியல் கல்வி இந்திய சமூகத்தில் இதயத்தின் கிறிஸ்துவின் அன்பையும் நீதியையும் சமாதானத்தை வேரூன்றி செய்ய ஒரு சக்தி வாய்ந்த கல்வியாகும். அந்த எதிர்த்து நமக்கு எப்படி இருக்கிறாங்க, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நியாயமும் சமாதானமும் வேரூன்றி செய்யும் ஒரு சக்தியாக அது கருதப்படுகிறது. நீதி, அன்பு மற்றும் சமாதானத்தை சுட்டிக்காட்டி எழுத திருச்சபையை தயார்படுத்துகிறது. நீதி, அன்பு மற்றும் சமாதானத்தை அரசை சுட்டிக்காட்ட திருச்சபையை தயார்படுத்துகிறது. இங்க நீதி, அன்பு அப்படின்றத நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்ன பண்றது, போதனை கொடுக்கப்படுகிறது. இது இந்திய சமூகத்தில் தலைவர்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஆழமாக பொருத்தமாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அது இந்திய தேசத்தில் நம்ம கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டு வருவதற்கு நம்ம சமூகம் வந்து என்ன பண்ணுது, இந்த இந்திய தேசம் அதுக்கு நம்ம கிறிஸ்தவர்களை நம்ம என்ன பண்றோம், கிறிஸ்தவம் அப்படின்றது ஒரு ஆழமாக நம்ம ஒரு காரணமாக கொண்டு ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்குவதற்காக நம்ம ஒரு நோக்கமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதே போல டாக்டர் சி சாமுவேல் கூறினாரு. அவங்க என்ன கூறாரு பாத்தீங்கன்னா, இளையல் கல்வி என்பது திரைப்பணியாளர்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களும் விவிலியத்தை தங்கள் வாழ்வுடன் இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அதை இணைத்து வாழ்க்கையை இணைத்து நம்ம கற்றுக்கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். இயல் கல்வி என்பது இறையியல் கல்வி என்பது வெறும் திருச்சபையை பணியாளர்களை தயார்படுவது மட்டும் இல்லை. திருச்சபையை பணியாளர்கள் தானே இங்க பொறுப்பில் இருக்கவங்க அப்படி இருக்கவங்க மட்டும் உருவாக்குறது மட்டும் கிடையாது. பாடல் திட்டம் மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதனும் விவிலியத்தை புரிந்து கொண்டு வாழ்வில் அதை செயல்படுத்தும் சமூகமாக உருவாக்குவதுதான் இதுதான் முக்கிய நோக்கம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், சமூகத்தை உருவாக்கி நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி திருச்சபை ஒரு கற்கும் சமூகமாக உருவாக்க வேண்டும். திருச்சபையை வந்து நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அன்பு, நீதி, நியாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம உணர வேண்டும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம். ஒரு 3 தலைப்பின் மூலமாக நான் பிரச்சனை சுருக்கமாக விவரிக்க நான் ஆசைப்படுகிறேன். 1வது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறையியல் கல்வியும் கற்கும் சமூகமாகும் திருச்சபையும். நிகழ்ச்சியை நம்ம வாசித்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி 8:1-12 யூத மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பு முடிந்து தங்கள் நகரம் மதில் சோறுகளுக்கும் நிகழ்மையின் தலைமையில் கட்டப்பட்ட பின்னர் ஒரு புதிய தேவையை என்ன பண்ணாங்க, மதில் சோறுகள் கட்டப்பட்டு விட்டது. ஆனால் மக்களின் உள்ளங்களில் உள்ள சோறுகள் இன்னும் உழைக்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பக்குவம் ஆகல. அந்த சூழ்நிலையை தனித்து நிறுத்திருக்காங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல. அப்ப மதில் உடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மக்களின் உறவு கடலோடு புதுப்பிக்கப்பட வேண்டும்.
அந்த பணிக்காக அவர்கள் சபையாக ஒன்று கூடினார்கள். சபையாக ஒன்று கூடினாங்க. எஸ்ரா மக்களுக்கு கடவுளின் வார்த்தையை வாசித்த போது மக்கள் ஒன்று சேர்ந்தனர். வசனம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அந்த வாசிங்க என்ன ஒன்று நிகழ்ச்சியோ நிகழ்ச்சி 8ஆம் அதிகாரம் 1ஆவது வாசகம். ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷனால் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாக செவி கொடுத்தார்கள். மக்கள் ஒன்று சேர்ந்தனர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்கிறதுக்கு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல சட்டம் வாசிக்கப்பட்டது, விளக்கம் அளிக்கப்பட்டது, மக்கள் புரிந்து கொண்டனர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்ற வார்த்தைகள் மக்களுக்கு புரியுற அளவுக்கு நம்ம சொல்லணும். எதோ சொல்றாங்க நம்ம ஒன்றும் புரியணும் அப்படின்ற அளவுக்கு போகக்கூடாது. ஒரு காரணம் சொன்னா அந்த காரியத்தில் என்ன இருக்கிறது அப்படின்றத நம்ம உணர வேண்டும். அது 1ஆம் வசனம் பார்த்தா சமூக வாசனாலே அப்போது ஜனங்களால் பட்டணங்கள் இருந்து அவ்வளவு குடும்பங்கள் கூட ஒரு மனதாய் அங்க வந்திருக்காங்க. அது நம்ம குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஒரு மனதான் அங்க வந்தாங்க. அவ்வளவு குடும்பங்கள் கூட ஒரு மனதாய் தண்ணீர் வாசலுக்கும் முன்பாக இருக்கிற வீதியை கூறினார்கள். அந்த வீதியை கூறினாங்க. இங்கே ஒரே மனதாய் என்ற சொல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனதோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? ஒரு மனதோடு ஆண்டவருக்கு நம்ம இங்க அவருக்கு என்ன பண்ணணும்? ஒரு மனதோடு இணைந்து நம்ம ஆண்டவரை நம்ம திணிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு திருவியை சமாதானத்தை நம்மளுக்கு தருவாரு. அவருடைய குடும்பங்களோடு பெரியோர் இளைஞர் ஆண் பெண் அனைவரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள ஒன்று திரண்டனர். அந்த வார்த்தை இருக்கணும். அவங்க சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் புரிகிறது எல்லாமே என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு வாட்சியோடு ஒரு மனதோடு எங்க சந்தையோடு என்ன பண்ணாங்க ஆணும் பெண்ணும் எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. எல்லாரும் கூடி நின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ எஸ்ரா கடவுளின் நியாய புஸ்தகம் கொண்டு வந்து அவர்கள் உண்மையை வாசித்தார். அதன் அர்த்தத்தையும் தெரிவித்து புரிந்து கொள்ளும்படி செய்தார். இதில் புரிந்து கொள்வதன் அடிப்படையில் மக்கள் வீர வார்த்தைகளை கேட்டு தங்கள் பாவங்களை உணர்ந்து அழுதார்கள். அந்த இடத்துல வசனத்தை வாசிக்கும் போது நம்ம உணர முடியும். நம்ம நடைபெற நம்ம வசனத்தை வாசித்தோம். அந்த வசனத்தை நம்ம உணர்ந்து அதை வாசிக்கிறோமா? ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வசனத்தின்படி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கருத்துக்களும் ஆண்டவர் உணர்த்துவார். இப்போ நான் ஒரு கருத்து சொல்லுவேன், சகோதரர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு என்ன பண்ணுவார்? ஞானத்தை தருவார். அதான் இங்க வந்து அந்த அவர்கள் வாசிக்கும் போது எஸ்ரா வாசிக்கும் போது என்ன தன்னோட பாவங்களை அறிக்கைட்டு என்ன பண்ணாங்க? உணர்ந்து அழுதாங்களாம். அப்படி எந்த அளவுக்கு மன வேதனைப்பட்டிருக்காங்க பாருங்க. ஆனா ஒரு மனதாய் நம்ம வந்து அமரணும், ஒரு நிலையை நம்ம படுத்த வேண்டும். இங்க வந்து உள்ள உட்காரும்போது ஒரு மனதான் எனக்கு வேணும் போது நான் ஒரு மனதான் எடுத்து இருந்து எனக்கு கொடுக்கிற செய்தி என்னன்றது நான் உணர வேண்டும், என் மனதை தொடரும் அப்படின்னு சொல்லி நீங்க வரும்போது அந்த ஒரு எங்கேயும் வாங்கி எடுத்து உங்களையும் வாங்கி எடுத்துவார். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? இங்க யார் வந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாது. இங்க கொடுக்கப்படுற செய்தி என்ன அது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமா உங்களுக்கு தருவார். அதுதான் இங்க வந்து அவங்க தொட்ட உடனே அந்த வசனம் தொட்டவங்க என்ன ஆச்சு? எல்லாரும் அந்த பாவங்களை உணர்ந்து அழுதார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். முதலாவது வசனத்துல அப்போ இதையும் நம்மை நோக்கி பேசும்போது அது நம்மை மாற்றுகிறது. வசனம் நம்மளுக்கு பேசு. நீங்க ஒவ்வொரு காரியத்துல நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது நீங்க ஜபம் பண்ணும்போது ஆனா நீங்க பரிச்சுக்கணும், புள்ள வசனத்தெல்லாம் பரிச்சுக்கணும். அப்ப அந்த வசனம் வந்து மனசுல வச்சிருக்கணும். ஆண்டவர் அந்த வசனத்தை உணர்த்துவார், வசனம் மூலமா பேசுவார். அந்த வசனத்தை இதயத்தில் வச்சிருந்தவங்க யாருங்க? புத்தகத்துல இதயத்தில் வைத்தவர் யாரு?
அவன் எதிர்த்து வைத்திருக்கேன்னு சொல்றது யாரு? தாவீது. தாவீது எதிர்த்து வைத்து சொன்னாங்க. அவங்க எல்லாவற்றையும் எழுதிட்டாரு. எழுத்துக்காக வசத்து போன ஆண்டவர் பேசினார். அதாவது வம்ச பரீட்சையை பிடிக்கிறது நம்ம ஞானம் கிடையாதுதான். ஆனா ஆண்டவர் கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுக்கிற ஞானத்தின்படி உங்களுக்கு தாளத்தின்படி என்ன பண்ணுங்க, நீங்க படிங்க. அவங்க படிக்கும் போது படிக்க என்னன்னா உங்களுடைய மனசு எல்லாம் மாறும். உங்களுடைய ஆக்டிவிட்டேஷன் வந்து எல்லாமே மாற்றி உங்களுக்கு தேவையான ஆண்டவர் உங்களை உணர்த்துவார். உங்களுடைய கஷ்டத்தை உணர்த்துவார். இந்த வீட்டில் இருக்கிற அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு ஞானத்தை தருவாரு. நீங்க எப்படாவது ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நீங்க வாசித்து பாருங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் விடை கொடுப்பார். உங்களுக்கு எப்பதான் துன்பம் மனசு பாரம் அப்படின்னு சொல்ல முடியல சொன்னா என்ன பண்ணுவாங்க, மனுஷனுக்கு சொன்னா எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போயிட்டு ஒன்னுக்கு ரெண்டாம் வச்சு திருச்சி என்ன பண்ணுவாங்க, எரிச்சு விட்டுருவாங்க. அது தெரியாம என்ன பண்ணுவாங்க, மனசு ஒண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லும் போது ஆண்டவருடைய கஷ்டத்தை வந்து என்ன பண்ணுவாரு, அது விடுதலையாக்குவாரு. ஆனா அந்த வசனத்தை நீங்க அந்த நேரத்துல இந்த அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அந்த அதிகாரத்தின் போது அவங்க வந்து பேசி மனதை கேட்டுவாங்க. அந்த ஆறுதல் தருவாரு. அதனால நீங்க இனி எப்பதான் வரும்போது நீங்க ஏசாயா 60ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆறுதலா இருக்கும். அது எந்த காரியங்கள் நீங்க வாங்கிக்க முடியுமோ அது வந்து நீங்க அதிகாரத்தை படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் வாங்கிக்க செய்வார். அதுல நமது பாவங்களை வெளிப்படுத்தி மன திரும்பல் செய்கிறது. மன திரும்புதல் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாசல். அந்த மன திரும்பும்போது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்மளுக்குள்ள. நீங்க அந்நிய பாஷையில நீங்க ரசிக்கப்பட்ட அந்நிய பாஷையில நீங்க பேசி பாருங்க. அந்த அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். ஆண்டவர் என்ன பண்ணாரு, நாமோடு பேசுவார், நம்ம நாமோடு பேசுவார். நம்ம அந்நிய பாஷை பேச உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். மனசு ஒரு பாடம் இருக்கும். அந்த நேரத்தில் எதுவுமே தெரியாது, பயங்கர உற்சாகமா இருக்கும். அந்த அந்நிய பாஷை வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வருது. அப்படி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிக்கணும். அப்படிதான் நம்ம தான் பாடுகிறோம். ஒரு பாட்டு பாடுவோங்க, என்னையும் தேவன் தான் பொங்கி வருதே, தேசத்தை இறைச்சி பாடி பாடுதே, என் உள்ளம் போகுதே, என் உள்ளம் பொங்கி 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 வருதே, என் உள்ளம் தேவன் தான் பொங்கி வருதே, தேசத்தை இறைச்சி பாடி பாடுதே, ஒரு வருவாரையாலே என் உள்ளம் போகுதே, என் உள்ளம் பொங்கி 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 வருதே. இந்த பாட்டு நம்ம பாடி நம்ம ஜெயிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த பாட்டு ஸ்பீடா போயிட்டே இருக்கும். நீங்க பாட மாட்டீங்க, அது நாம பாடிட்டே இருக்கும். அந்த நல்ல உண்மைத்துவாரு அந்த நம்ம உற்சாகப்படுத்தி அப்படியே மேல தூக்கி நிக்க வச்சு அந்த இடத்துல நிக்க வச்சு வரவங்க அந்த வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த உச்ச கருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த உச்ச கருத்தை நிக்க வச்சு ஆட்டோமேட்டிக்கா அவர் நாமோட பேசுவார், அந்நிய பாஷை பேசுவார். 40 நாள் நீங்க உபவாசத்துக்கு வருமானு அந்த ஒரு நாமோட பேசுவார். 1988 ரசிக்கப்பட்டேன், அந்நிய பாஷெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு வல்லமை கொடுத்தார். அதுதான் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்றேன். நீங்களும் வந்து 40 நாள் நீங்க பாஸ்டிங் இருந்து எனக்கு உள்ள இருக்கிற வளர்த்தை நீங்க வெளிப்படுத்தினாங்க, எங்களுக்கு அபிஷேகத்தை நீங்க வெளியே கொண்டு வாங்க, எனக்கு அந்நிய பாஷை பேசணும்னா நீங்க ஆசைப்பட்டு கேளுங்க அந்த தருவார். ஏன்னா எல்லாருக்குள்ள அபிஷேகம் இருக்குது. யாருக்கும் அந்த வந்து பவர் பிடிக்காம இல்லை. இந்த வந்து பயங்கர பவர் இருக்கு தெரியுங்க. கையில நீட்டாங்க பவர் இருக்குது. நம்ம தான் தேவையெல்லாம் கை நீட்டிட்டு இருக்கோம். அதனால இனி எழுதின காலத்துல எதுக்குமே தேவையான வார்த்தைகளுக்கு அனுபவம் எழுதுன்னு சொல்ல ஆண்டவர். தேவையான வார்த்தை நம்ம பேசக்கூடாது, அது நம்மளே வந்து வெளியா நிற்கும். அதுக்கு தேவையான கையை நீட்டக்கூடாது, அது நம்ம பிரச்சனையா நிற்கும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு பவர்ஃபுல் இருக்கு. நம்ம நாமளோட வாயில வரை இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதை நீங்க தேவையான யாரையும் நீங்க சாப்பிடுறதோ கொஞ்சம் போசிக்கிறதோ எதுவுமே பண்ணாதீங்க. ஒவ்வொரு நீங்க திட்டக்கூடாது, அதை அப்படியே பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. அதுல நம்ம எல்லாத்துக்கும் போர் கொடுத்திருக்காரு. அப்போ மனத்துல போது அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அதுல மகிழ்ச்சியான வாசல் அப்படின்னு 10ஆம் வசனத்துல சொல்றாரு உண்டாக்குகிறது அப்படின்னு. அப்புறம் அதிக மகிழ்ச்சியை கூடும். கற்றல் வந்து ஆன்மீக புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்ப நான் சொன்னவங்களுக்கு
புத்துணர்ச்சி விருதுலாம் எப்படி கத்துக்கணும், எல்லாத்தையும் பாட்டு பாட கத்துக்கணும், வசனத்தை படிக்க கத்துக்கணும். அது எல்லாத்தையும் நீங்க கூட எல்லாத்தையும் நீங்க அதோட இருந்து செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு மன அர்த்தம் அன்பைய புத்துணர்ச்சியை கொடுக்கும். உலக ரீதியான புத்துணர்ச்சி இல்லை, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது இந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் கிடையாது. இது நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். முகமே உங்களுக்கு பிரகாசமா இருக்கும். நீங்க எல்லாம் சோதனை உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆனா அன்னை பாசத்தையோ இந்த மன திரும்பி நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு நீங்க அந்த பாட்டு பாடும்போது அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், முகம் வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த திருச்சபையை ஒரு கட்டத்தின்படி வாழும் மற்றும் அன்பு செய்யும் சமூகமாக மாற்றுகிறது. திருச்சபை எப்படியா இருக்குன்னா ஒரு கட்டத்தின்படி வாழும் மற்றும் அதன் அன்பு செய்யும் சமூகமாக மாற்றுகிறது. அப்படிங்கிற திருச்சபை வந்து கற்றுக் கொடுக்கணும், கட்டத்தின்படி வாழ வைக்கணும், அன்பு செய்யும் சமூகமாக மாற்றும். இப்படி எவ்வளவோ அந்த என்ன பண்ணாங்க இந்த திருச்சபை வந்து நீங்க எவ்வளவோ நீங்க கத்துக்கலாம், அன்பு செலுத்தலாம், அதுபடி நீங்க வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றுகிறது, சமூகமாக மாற்றுகிறது. அந்த அளவுக்கு திருச்சபை நீங்க ஒவ்வொரு மாதம் வரும்போதுனா நீங்க ஏதாவது நீங்க கத்துருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் ஆண்டவருக்கு கூட உணர்ந்து வச்சிருப்பாரு, அதை வந்து நீங்க செயல்படுத்தீங்க, ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க உணர்ந்து பாருங்க, இந்த வார்த்தை நம்ம யாரும் நம்மளுக்கு மேலே ஏதாவது செய்திருக்குமா அப்படின்னு போது நிச்சயமா செய்திருக்கோம். அந்த அளவுக்கு நீங்க பார்க்கணும்னா ஒரு இடம் அதுதான் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு கற்றலான ஒரு இடம், ஒரு கற்றுக்கொள்கின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைய திருச்சபை 20 நற்செய்தி பணி சேவை சாட்சி போன்ற பணிகளில் ஈடுபடுகிறது. அதுவே என்ன பண்றோம், நற்செய்தி பணியாக செய்யறோம், சாட்சி நிறைய சாட்சியம் சொல்லிட்டு நிறைய சொல்றோம், அப்படி இறைவழிபாடு செய்யறோம், எல்லாமே செய்து இருக்கோம். ஆனால் கற்றல் முக்கியமானது. கற்றல் இல்லாத திருச்சபை விவிலியத்தின் வெளிச்சமில்லாத ஒரு உடல் போலாகும். அந்த கற்றல் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த திருச்சபை? விவிலியத்தின் வெளிச்சமில்லாத ஒரு உடல் போல இருக்கணும், இருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிறிஸ்துதாஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, கற்றுக்கொள்கின்ற திருச்சபை ஊருள்ள திருச்சபை. இது வந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, அது வந்து என்ன திருச்சபை, ஊருள்ள திருச்சபை. ஒவ்வொரு வழிபாடும் கடவுளோடும் அவர் வார்த்தையோடும் நம்மை ஆழமாக பிணைக்கும் ஒரு சந்திப்பாக மாற்றுகிறது. எப்படி திருச்சபை ஒவ்வொரு வழிபாடும் எப்படி இருக்குது, இந்த வழிபாடு என்ன ஆராதனை, கடவுளோடும் அவருடைய வார்த்தையோடும் நம்மை ஆழமாக பிணைக்கிறது. கடவுளோடும் அவருடைய வார்த்தையோடு தான் நம்ம ஆழமாக நம்மளை பிணைக்கிறது. அதுதான் ஒரு சந்திப்பாகவும் நம்மளை கொண்டு வருகிறது. அப்படின்னா ஒரு நல்ல ஒரு திருச்சபை என்பது நம்ம என்ன பண்ணோம், வாட்சியோடு வரணும், ஆசையோடு வரணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயத்துக்கு நம்ம ஓடி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போனா முன்னாடியே வெளியே ஓடி வருங்க. அப்ப அப்பா வீடு என்ன பண்ணோம், அது சீக்கிரமா ஆகணும். பெண்கள் வேணும், அப்பா தான் ரொம்ப ஆசை இல்லை, அம்மா வேணும், அப்பா மேல தான் பாசம் அதிகம். அப்ப நீங்க தேடி வரணும்ல, எப்படி நாள் வந்துடுவோம் இல்லையே. அது இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு வாரமும் அதை ஒவ்வொரு மாசமும் அதை சொல்றேன். ஏன்னா நம்ம நீங்க சீக்கிரமா வந்து பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். எல்லாம் சொல்லுவாங்களா, அந்த பேச்சாளர்கள் என்ன பண்ணுவாங்க, பேசும்போது கைத்தட்டலாம் அவங்க புத்துணர்ச்சி வரும், அவங்க அடுத்த பேச ஒரு எண்ணம் வரும். அது வந்து அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது தான் அவங்க சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும். நான் பேசும்போது 4 வயசு இருக்கணும்ப்பா, 2 பேரும் அப்படின்னு ஒரு 2 மணி ஞாபகம் பண்ணிக்குது. அப்போ சிஸ்டர் வந்து அப்பா இவங்க வந்தாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா ஒரு 10 பேர்ல இருக்கிறீங்க, ஆண்டவர் நிறுத்தினாரு. நன்றி ஆண்டவருக்கு. அது ஏன் சொல்றீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும், அந்த ஒரு பேர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம ஒரு செய்தியும் ஓகே பரவாயில்ல, வந்து நம்ம பேசியிருக்காரு, நாங்களும் உணர்வோம். 2 பேர் மட்டும் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கொடுக்க செய்தி எங்களுக்கே தான் ஆகும். அந்த நம்பிக்கை இழந்த அளவுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு உணர்வு போட ஆரம்பிச்சோம். நம்ம கொடுக்கிற செய்தியோட மக்களுக்கு வந்து மனசு தொடரையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களோட பேசுறையோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கிரியேட் பண்ண அளவுக்கு நாம என்ன பண்ணுவோம், சாத்தா எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை எழுதுற அளவுக்கு ஆகிடும். அது ஒரு சோறு உண்டாங்க. அதுக்கு என்ன பேச வேண்டியது தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுவோம், குழப்பத்துல அவங்க நிக்க வச்சுருவோம். அதுக்காக அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதை கொஞ்சம் சீக்கிரமா நீங்க வருகிற நாட்கள் ஒரு 8:30 வந்தீங்கன்னா கரெக்டா டைமோட முடிச்சிடும். நம்ம 6 மணி நேரமா 1 மணி நேரம் தான் நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம கொண்டு வரோம். 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நம்ம மேல போனா இதெல்லாம் நிறைய ஆரம்பிச்சோம், எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சோம்.
அதான் அந்த 9 நேரம் நம்மளுக்கு சேவை நேரம். ஏன்னா மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு அவங்க 8 மணி முடிப்பாங்க, 1 மணிக்கு. ஏன்னா அதுக்குள்ள சாப்பாடு செய்து முடிச்சுவாங்க, எல்லாம் சாப்பாடு எடுத்து அங்கேயே அனுப்புறதுனால. அது ஆனா என்னன்னா அந்த அந்த 1 மணி நேரத்துல எப்படி உட்காருங்க, அந்த பாடல் தான், ஆராதனை தான். அந்த ஆராதனை இருக்கும்போது உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. இப்போ நம்மளுக்கு டைம் நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒரு 2-3 பாட்டு பாடி ஆராதனைக்கு அந்த ஒர்க்ஷாப் பண்ணிட்டு நாங்க பேசணும்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் கொடுப்பாரு. நல்லா பேசுவாங்க, நான் இப்போ நம்ம என்ன பேசணும், என் வாய் வெளியே தந்துவாரு. ஏன்னா ஐ பிக்சர் பாத்தீங்களா, அதுக்குள்ள நானும் வந்து ஐ பிக்சர் பேசுறவங்களுக்கு எனக்கு அவங்க நல்லா வெளியே தந்துவாரு. இன்னைக்கு உங்களுக்கு தான் என்னால பாட முடியல. எப்படி எல்லாம் பார்த்தாங்களோ அதுக்கு நீங்க ஐ பிக்சர் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா தேவை பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா பாருங்க நம்ம டக்குன்னு கம்மியாயிட்டேன். இப்போ ஏசு நம்ம நீங்க நம்ம பண்ணோம்ல, நான் வந்து அந்த சி இமேஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கம்மியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா பாட பாருங்க ஐ பிச்சு போயிட்டீங்க. அப்புறம் நானும் என் பண்ண மாட்டீங்க ஏசுவே நாமம் அப்படி பாருங்க. இவங்க சிஸ்டர் ஒரு தூக்கிட்டாங்க, ஏசுவே நாமமா நம்மள தூக்கிட்டாங்க அவங்க சொல்லி சொல்ற. அந்த அளவுக்கு ஏன் சொல்றோம், ஒரு புத்துணர்ச்சி ஆண்டவருக்கு கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோட பாடுறதுக்கு கொடுப்பாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்ல சந்தோஷமா பாடுறது என்ன பண்ணுவோம், சோகமா பண்ணுவோம். போதுமா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டம் இல்லை. அவன் என்ன நல்லவர் வல்லவர் நீ எப்படி சோகமா சொல்ற அப்படின்ட்டு ஆண்டவருக்கு ஒரு மாதிரியா நம்ம நல்லவர் வல்லவர் போதுமானு சொல்றாங்க. அவங்க உற்சாகம் இல்லாம அப்படி பொறுமையா என்ன சொல்ற ரொம்ப சோகமா போறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பாரமா இருக்கு. அதனால எந்த பாட்டு எப்படி பாடினா நல்லா இருக்குன்றது உங்களை பார்த்து நானே கற்றுக்கிட்டேன். அதுக்கு ஆண்டவர் நன்றி சொல்றேன். அது 2வது தலைப்பு இதய கல்வியும் ஆன்மீக முதிர்ச்சியும். இதய கல்வியும் ஆன்மீக முதிர்ச்சியும் 1 Corinthians 14:20-23. 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறார், சகோதரர்களே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாகவும் இருக்க வேண்டாம், துர்குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலே பெரியவர்களாகவும் இருங்கள். என்ன சொல்றாங்க பவுல் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, சகோதரர்களே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இருக்க வேண்டாம். புத்தி நல்லா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். குழந்தை என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அந்த புத்தி இருக்கமா குழந்தைக்கு ஒன்றும் அந்த வளரல, அந்த புத்தி ஞானம்லாம் அவங்க ஒன்றும் கொடுக்கல. அப்ப என்பது அர்த்தம் இருக்காதீங்க. துர்குணத்திலே குழந்தைகளாகவும் புத்தியிலே பெரியவர்களாகவும் இருங்கள். துர்குணம்னா என்ன, அது மோசமான ஒரு குணத்துல குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. குழந்தை எப்படி கண்ணு கபடினாத ஒரு குணம். குழந்தைங்க நல்லது யாரு கெட்டது யாருன்னா தெரியாது, எல்லா வீடும் ஜாலியா இருப்பாங்க. யாரு போனாலும் பிடிப்பாங்க, யாரு போனாலும் கை நீட்டுவாங்க சொல்லி. அதெல்லாம் வந்து குழந்தை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புத்தியில தெளிவாக இருங்கள். புத்தியில எப்படி இருக்கணும், நல்ல தூய்மையா இருக்கணும், சாப்பிட்டா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் சொன்னாலே சாப்பிட்டா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். அதாவது நம் சிந்தனையை, நம் புரிதலும், நம் ஆவிக்குரிய பகுதியை நாம் முதிர்ச்சியும் பெற்றவராக இருக்க வேண்டும். அது நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அந்த ஆவிக்குரிய வாழ்வில, நம் பகுதியுடைய வாழ்வில, புத்தியில நம்ம நல்ல சரியான வழியை செயல்படணும் அப்படின்னு சொன்னா அது ஏற்கனவே நம் ஜபத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். 3ஆம் நூற்றாண்டில மிக சிறந்த ஆசிரியர் ஆரிகான் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய நம்ம உணர வேண்டும். ஒருவர் திடமான உணவை உட்கொள்ள வேண்டும். திடமான உணவை உட்கொள்ள பால் அதெல்லாம் திடமானதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதயல் கல்வியில நம்ம நோக்கமா இருந்து திருச்சபை திடமான உணவில் ஆழமான கடவுளின் நம்பிக்கையின் அறிவை நோக்கி நடத்துவதாகும். அந்த திடமான திருச்சபை தான் பிரிக்கும். அப்ப திடமான திருச்சபையை திடமான உணவை ஆழமான கடவுளின் நம்பிக்கையின் அறிவை நாம் நோக்கி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். அது 3வது தலைப்பு பார்த்தீங்கன்னா நேரம் கொஞ்சம் அதிகமாக போனால அது சீக்கிரமா வச்சு இதயம் கல்வியும் நல்ல அறிவான திருச்சபையும். மத்திய 13:16-23.
விதையை பற்றி மையமாக ஆண்டவர் சொல்றாரு. இயேசு விதையாகிய கடவுளின் வார்த்தை ஒவ்வொரு இதயங்களில் எப்படி விதைக்கப்படுகிறது, அவங்களுடைய வார்த்தை எப்படின்னா இதயத்தில் விதைக்கப்படுகிறது என்பதை நாம் இப்போ பார்த்தோம். மறுபுறம் இந்த வசனம் ஒரு கற்றல் சமூகமாக சபையின் அடித்தள கூறாக காணப்படுகிறது. எல்லாத்தை விட திருச்சபைதான் முக்கியமான ஒரு காரியம். நீங்க ஆவிக்குரிய வளர்ந்தீங்கன்னா திருச்சபை தான் காரணம். ஆவிக்குரிய வளர்ச்சி யார் கொண்டு வருது? 1000 மாதங்கள ஆவிக்குரிய வளர்ச்சி மட்டும் இல்லை, பாடலில எல்லாத்தையும் ஆரம்பத்தில என்ன பண்ணியிருக்காங்க, ஆவிக்குரிய வளர்ச்சியில கொண்டு வந்திருக்காங்க. அதுல எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துல நம்ம வளர்ந்துருப்போம், நமக்கே தெரியாது. அதை நீங்க வெளியே கொண்டு வர பார்த்தா நம்ம இதுக்கெல்லாம் நம்ம தகுதியா அப்படின்றத நம்ம நினைப்போம். எதுக்கு நம்ம ஐயோ எனக்கு செட் ஆகாது, ஐயோ இது என்னால முடியாது அப்படின்னு நம்ம திருத்தவர்கள் சொல்லவே கூடாது. அப்ப வந்து நான் செய்யணும் பண்ணிக்கணும், அங்கேயும் ஆண்டவர் நடத்துவேன். இனிமேல் வந்துட்டு நான் என்ன பண்ணுங்க, நான் படிப்பு வாசிக்கிறேன், ரீடிங் வாசிக்கிறேன், நான் சொன்னா என்ன பண்ணணும், ஐயோ நாங்க சொல்லி வர கிடையாது. எது சொன்னாலும் நான் செய்யலன்னு சொல்லுவேன், அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லணும். நீங்க இவ்வளவு நிற்கும் போது ஆண்டவர் பேசுவார், நீங்க ஈவினிங் ஆண்டவர் வாசிப்பாரு, நீங்க தட்டி தப்ப வாசிப்பாரு, ஆண்டவர் அதுக்காக கோச்சிங் பண்ணாரு. அப்பா போன அப்பா தான் போட நீ வந்து திருத்தி அப்படின்னு சொல்லுவாரு, அதிகம் போட மாட்டாரு. ஆனா பாவம் பண்ணி நம்ம வயிற்று வரைப்போம்னா ரெடி போட்டு என்ன பண்ணுவாரு, வீட்டுல வந்து திருச்சபை வருவார். அவர் திருச்சபையில நம்மளுக்கு ஒரு அந்தமா இருக்கிறது. அவர் திருச்சபைக்கு வருவதற்கு இந்த நேர காலங்களை ஒதுக்கி திருச்சபைக்கு வரணுன்ற ஒரு வாஞ்சியோடு வாங்க, ஒரு ஆசையோடு வாங்க, ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுங்க. இந்த வசனம் வந்து ஒரு கற்றல் சமூகமாக சபையை அடித்தளத்தூராக காணப்படுகிறது. இயேசுவின் நோயில் 4 நிலங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய வழிபாடுகள்ல நம்ம வசனத்தை பத்தி நம்ம தியானிச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு சுருக்கமா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வழியோடும் கேட்கிறார், வழியோடும் அப்படின்னு வழியோடு விழுந்தவில்லை, கேட்கவில்லை, ஆனால் என்ன பண்ணாங்க, புரிந்து கொள்ளவில்லை. எதோ கேட்டோம், அவங்க ஏதோ பேசினாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசினாரு, 1 மணி நேரம் பேசினாரு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. 2வது பாதை, ஆண்டவர் இல்லாதவர்கள். பாதையில் வந்த விதை எப்படி இருக்கும், உள்ள போவாங்க, மேலே நின்னாலும் காஞ்சி விழுந்துடும். அப்போ ஆளும் இல்லாதவங்க கேட்பாங்க, அது உள்ள வாங்கிக்க மாட்டாங்க. 2 காது குத்துக்காருல, ஒரு காது வாங்கி ஒரு காதுல விட்டுருவாங்க. 3வது புல் வந்து ஆகும், அது வெளியே வர்றவங்களுக்கு மனுஷன் வெளியே வர்றவங்களுக்கு என்ன பண்ணும், அதை அப்படி கூடி போட்டு அதை அழிச்சிடும். அதுக்கப்புறம் உலக கவலைகளால் அழைக்கப்பட்டவர்கள். உலக ஏற்றம் எப்ப பார்த்தாலும் சோதனையே சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு சோதனை ஒருத்தருக்காரு, அவங்க பேசினா எப்படி கேட்டா போதும், ஆரம்பிச்சா 1 மணி நேரத்துக்கு அப்பா சரி பேசிபடி மரத்துல கொண்டு நான் சொல்லுவேன். எல்லாருக்கிட்டும் பேச்சுக்காக நான் சொல்லல, ஒருத்தருக்கு நான் போய் பேசும்போது நான் குப்பையை வச்சு என் குப்பையை போட்டுங்க, எல்லாத்தையும் மனசுல குப்பைங்களாம் என்கிட்ட கொட்டிடுங்க, இது குப்பையோட தான் போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அந்த வருமானம் தான் போவோம். இது வெளியில வந்து மகிழ்ச்சி அது மட்டும் வீடு போயிட்டு சேராது. அதை நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா அது அப்படி குப்பையா போகும், நீங்க என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவேன். எல்லாரும் எனக்கு சொல்லுவாங்க, எல்லாம் கேட்பேன், எல்லா வீட்டும் டெய்லி வந்து 1 மணி நேரம் ஒருத்தர் நான் பேசாம இருந்தது இல்லை. அது என்னன்னு தெரியல, அண்ணா எனக்கு அப்படியே வளர்த்து கொடுத்துருக்காங்க தெரியல. எனக்கு 2 மணி நேரம் தான் எங்கிட்ட பேசினாங்க, ரெண்டுதான் புரியுதுன்னு கேட்டேன். வந்து என் பாப்பா என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம், நிறைய பசங்க அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி கண்டது அப்படி கண்டது, என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க அப்படி இருந்தோம், இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க சொல்லுவாங்கல்ல. ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, சில பேர் வேலை நிகழ்த்துமா, நம்ம கதை சொல்லுங்க, வேலை நிகழ்த்துமா, இப்பதான் வேலைக்கு வந்ததும் போறாங்க, அவங்க தூக்கி போடு அப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க பசங்களுக்கு, நம்ம எதுக்கு போய் சொல்றது, பசங்க வாங்கிய வருவாங்க சொல்றதுக்கு. ஆனா நம்ம கேட்கலன்னு வச்சுக்கலாம், பசங்க ஏமாந்து போயிடுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா எனக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், நல்லா பண்றது நல்லா செய்யறது, அது அங்க வாங்கி எது பண்ணாமா, இது வாங்கி என்ன பண்ணாமா, சரி எங்களுக்கு இருக்கும் அங்க இருக்கணுமா, அங்கே கூட செய்யணுமா, சரி நம்ம டைம் பத்துமா, அதெல்லாம் ஓடிக்கணும். ஆனா என்ன என் பொண்ணு சொல்றது நான் கேட்டுட்டு இருப்பேன். கேட்டுட்டு அவங்க பதில் குடிக்கலன்னு வச்சுக்கா, நான் பேசுறீங்கன்னா கவனிக்கலையா அப்படின்னு கேட்டுவாங்க. அதனால அவங்க சொல்றது கேட்டு கரெக்டா பதில் சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கா, அவங்க சொல்றது புரிஞ்சுமே இல்லை. அதனால அதையும் நம்ம கேட்கணும். பசங்க நீங்க பேசணும், பசங்க நீங்க ஸ்டெப் பண்ணுங்க. இப்பதான் வந்து வழி தவறி போட்டு காரணமே
பசங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. நிறைய டீச்சர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க, போய் நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் சொல்றாங்க டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் நீங்க ஸ்டூடெண்ட் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அதை உபயோசனை படிக்கிறோம். அவங்க சொல்ற ஒரு வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை, நம்ம கொஞ்ச நேரம் தான், ஆனா அவங்க தான் அதிகமான நேரத்துல டீச்சர்ஸ் தான் அதிகமான நேரத்துல இருக்காங்க. ஒரு டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே மோட்டிவேஷன் நல்லா எடுப்பாங்க, தவிர அவங்க டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க உதவா நிறைய இருந்தாலும் அவங்க தூக்கி விடுறது டீச்சர்ஸ் தான். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த டீச்சருடைய பண்பு. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பொறுப்பை அந்த கொடுத்துருக்கு. நல்ல ஆங்கிலம் கெட்ட ஆங்கிலம் அவங்க கையால எல்லாமே டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு. ஆனா மாதாபிதான் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அப்புறம் வந்து என்ன பண்ணணும் டீச்சர்ஸ் பண்ணி சில நேரத்துல டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த அந்த மிஸ் இருக்காங்க, ஐயோ மோசமான மிஸ் ஆகும், அவங்க வந்தாலே எங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா தெரிஞ்ச பசங்க இருக்காங்க. ஏன்னா அங்க பசங்க வீட்டு வர போறாங்கல்ல, பசங்க திட்டிட்டு போவாங்க, பேரை சொல்லி திட்டிட்டு போவாங்க. என்ன மிஸ் திட்டிட்டு போவாங்க, அந்த ஜெயித்த மிஸ் தான் திட்டுறாங்கப்பா, ஏன்னா அந்த மிஸ் வந்தாலே ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு மாதிரி, அதனால வந்தாலே தலைவலி எங்களுக்கு. அது போல இருக்காங்க. இப்போ வந்து அட்வைஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த செகண்ட் காலம் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க புரியாத வயசு, அவங்க கேட்கிறாங்க, மனசு பக்கம் தெரியும், அதை நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது, நம்ம செயல தான் அவங்க இருக்கும். இப்ப நான் என் பொண்ணு ஒரே வார்த்தை சொல்றேன், நான் எப்படி இருக்கேன் அப்படிதான் நீ இருக்கணும், அவ்வளவுதான் ஒரே வார்த்தை வச்சு. ஏன்னா நான் திட்டுதான் வாங்கி கவனம் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் பொறுமையா பேசுவேன், அந்த பொருள் வேணும்னு சொல்றேன். பெரம்பூர் போனோம், செம்ம கரெக்ட் அன்னைக்கு, செம்ம டென்ஷன் போன சண்டே, தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் எதையும் கட்டிக்கிறேன், எங்கதான் வெடிக்கிறது, நான் வெளியே காமிச்சேன்னா ரெண்டு தலையை வச்சிடும். அவர் சொல்லிட்டு நான் ஜோக்காக சொல்ல அப்படின்னா அது இருக்குதான் சொல்ல. அப்போ அப்படியே ஒரு 10-20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் சிவாங்க போலான்னு கூட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க, என்ன யோசிக்க முடிஞ்சிச்சு திட்டில எல்லாம் வாங்கணும் ஆசை எல்லாம் முடிஞ்சு வச்சு வக்கி கூட எழுதினு சூட வட்டியை வாங்கி கொடுத்தா நான் ஆயிட்டேன். அப்புறம் பொறுமையாக ரிலாக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். அவங்க கொஞ்ச நேரத்தில் அதாவது இந்த கோவம் வந்து அந்த ஒரு செகண்ட் பைத்தியம்னு சொல்லுவாங்க. நம்மளோட மனசு மாத்திரம் என்ன பண்றது நம்மளுக்கே தெரியாத அளவுக்கு குடிகாரனா மாற்றி விட்டுரும். குடிகாரன் குடிச்சா என்ன பண்ணுவாங்க ஒண்ணுமே தெரியாது, கஷ்டமான ஒரு லட்சம் ஆத்து டான்ஸ் ஆடிட்டு இருப்போம், தெரியாது. மன்னவன் காலையில வச்சு கேட்பான், எங்க நான் அப்படியே இருந்தேன் அப்படின்னு கேட்பான். அந்த கதை தான் நம்ம கோவத்தில் என்ன பண்ண நமக்கே தெரியாது. இன்னும் சொல்லணும், பக்குவமா இருக்கணும். இந்த காலையில எதுக்காக சொல்லணும், அந்த விலங்குல அந்த விதை வந்து விலங்கு கவலைகளால் அடைக்கப்பட்டார்கள். அந்த கவலைகள் தான் இப்ப நம்ம வாழ்க்கையாக ஓடிட்டு இருக்கோம். அந்த கவலைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. அவங்க வெள்ளை கேட்ட போது ஒரு கவலைகள், அதனால இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு வசனத்தின்படி, நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முறம் கூட்டவும் குறைய முடியாது, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அது நீங்க பாதைகள் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஃபியூச்சர் சொல்ல வேண்டிட்டு பிரசன்ட் நம்ம விட்டுருவோம். அது போனதுக்கு நம்ம அந்த கவலைகள் நம்ம போய் இல்லாத அளவுக்கு மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மனசுல எந்த ஒரு கவலைகளும் வச்சுக்காதீங்க. ஒரு பாரமா இருந்தா அவங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, அவங்க நம்பிக்கை ஆளுங்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் லேசாக மாற்றுவார். 4வது பாத்தீங்கன்னா நல்ல நீளம், கேட்டு புரிந்து பலனளிப்பவர்கள். அதுதான் என்ன பண்ணணும், ஒருத்தர் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புறதுதான் நல்ல ஒரு எதிர்ப்பு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். கேட்டு என்ன பண்ணணும், உணவு பூஸ்ட் பண்ணி அவங்க பலனளித்து அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணி அனுப்பணும், மோட்டிவேஷன் பண்ணி அனுப்பணும், ஒரு புத்தகம் கொடுத்து அனுப்பணும். நல்ல விதை எப்படி இருக்கும், மக்கள் உதவி இல்லாம இருக்கும், உதவி இல்லாம இருக்கும். அதற்கு நம்ம வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதான் அந்த 4 விதைகளை வந்து உணவு பார்த்தீங்கன்னா விலங்குகள் பார்த்தீங்கன்னா அறிவில்லாத நிலை கேட்கிறார்கள், ஆனால் புரிவதில்லை. அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த வயதுன்றது என்ன பண்ணணும், அறிவில்லாத நிலை. அவங்களுக்கு அந்த அறிவுன்றதை நம்ம யோசிக்கணும், அதை கேட்கிற ஆனால் புரிந்து கொள்வது அளவுக்கு என்ன பண்றாங்க, விடுதலை போயிடறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஆழம் இல்லாத நிலை, உணர்ச்சியை மட்டும் வைக்கிறார்கள். உணர்ச்சி பூர்வமா எல்லாத்தையும் கேட்கிறாங்க, ஆனா என்ன பண்றாங்க, அதை நின்று செயல்படுற அளவுக்கு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆழம் இல்லை. அது 3வது பார்த்தீங்கன்னா மந்த நிலை, உலக சிந்தனைகளால் கல்வி மந்தம், கல்வியின் மந்தம். அது மந்தமா இருப்பான், எதிர்த்தாலும் என்ன பண்ணாங்க, ஒரு சூழ்நிலை செயல்பட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்றது கேட்க மாட்டாங்க, அப்படி மந்தமாவே இருப்பாங்க. அது என்ன பண்ணாங்க, உழைச்சு வளர்ந்துருக்கோம், அது என்ன பண்ணி அதை மறைச்சு வச்சிருக்கோம். அப்போ மந்தமா தான் இருப்பாங்க. அவங்க அறிவு இருக்கும், அந்த திறமை வெளிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, மந்தமா உட்காந்து இருப்போம். டீச்சர்ஸ் தான் பார்த்துட்டு என்ன எப்ப பார்த்தா மந்தமாக உட்காந்து இருக்கேன், ஒரு சுறுசுறுப்பா இருக்கேன், நான் சொல்றதை கேளுடா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த அறிவு ஆற்றலை கொண்டு வருவாங்க வெளியே. அதுதான் அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்தமானு சொல்லி நம்ம அப்படியே திட்டாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி திருப்பம் வரும். அது ஏன்னா நீங்க சுத்தமா இரு, உனக்கு கொடுத்து அப்படியே நீ வெளியே கொண்டு வராங்க, எல்லாத்துலயும் நீ வந்து ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முழு விளைச்சல் அதுதான். நல்ல நிலம் வந்ததுன்னா முழு விளைச்சலை கொடுக்கும். அப்ப நிலைவாழ்வில் நான் கற்றும் போலும் நம்ம பலன் அளிப்போம். நிலைவாழ்வில் கற்றும் போலும் பலன் அளிப்பவர்கள். நிலைவாழ் எப்படி இருக்கணும், நம்ம கற்றுக்கொண்டு அதனுடைய பயன்பெறுவோம். நம்ம திருச்சபை இன்றைய பெரிய சவால் கேட்கிற காலம் சவாலாக இருக்கின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்கிற காதலும் கற்றுக்கொள்ளாத மற்றும் புரிந்து கொள்ளாத இதயம் தான். கேட்கிற காதல் ஆனா என்ன பண்ணுவாங்க, கேட்காத மாதிரி போயிடுவாங்க. இதயத்துல என்ன பண்ணுவாங்க, உள்ள ஏற்றுப்பாங்க, ஆனா வெளியே விட்டு போயிடுவாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை வார்த்தை விளைச்சலை குறைந்த இதயம் கற்றுக்கொள்ளும் இடமாக மாற வேண்டும். அவங்க எப்படி இருக்கணுமா, அந்த இதயத்தை அந்த இதயத்தில் எப்படி இருக்கணும், அந்த வார்த்தைகளை நம்ம விளைச்சலாக கொண்டு வரும்படியான நல்ல ஒரு இதயமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே போய் விழிக்கிறாங்க ஆண்டவர். அதேதான் நீங்க விளைச்சலா இருங்க அப்படின்னு சொல்லி திருச்சபை கற்றுக்கொள்கின்ற சமூகமாக மாறும்போது மட்டுமே அது கிறிஸ்துவின் உண்மையை உலகில் விதைத்து விளைச்சலை உருவாக்க முடியும். அதுதான் பண்ண முடியும், நம்ம விதையை விதைத்து விளைச்சலை நம்ம கொண்டு வர முடியும். இறையில் உள்ளது கிரகரின்னு சொல்றாரு, இறையியல் கல்வி என்பது கடவுளை பற்றி அறிதல் மட்டுமல்ல, கடவுளுடன் வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல என்ன சொன்னார், கடவுளோடு இணைந்து நம்ம வாழ்வது எப்படின்றோம். இப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா, கல்வி என்பது கடவுளை பற்றி அறிதல் மட்டுமில்ல, கடவுளை வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதுதான் இறையியல் கல்வி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திருச்சபையை நல்ல விதமாக மாற்றுவதும் செயல்முறையில கொண்டு வரதுதான். யாரு, நம்ம தான் கொண்டு வரணும். அப்பதான் திருச்சபை நல்ல முறையில கொண்டு வர முடியும். நீங்க இந்த உபவாச கூட்டம், மகளிர் கூட்டம், பிபிஎஸ், சண்டே கிளாஸ் இதெல்லாம் நீங்க கலந்து கொண்டு நீங்க உற்சாகப்படுத்தினீங்கன்னா தான் வளர்ச்சி அடைய முடியும். அப்பதான் நிறைய பசங்க தேடி வருவாங்க. நீங்க போய் என்ன பண்ணீங்க, பசங்க கூட்டிட்டு வருவீங்க. அதுக்கு மகளிர்னா 4 பேர் வரணும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, அக்கா நீங்க வாங்க, அக்கா நீங்க வாங்க, நீங்க மகளிர் கூட்டத்துக்கு உபவாசம் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, கூட்டிட்டு வருவீங்க. அப்போ திருச்சபை என்ன பண்ணும், வளர்ச்சி அடையும். நீங்க ஒரு 2 குடும்பத்தை நீங்க கூட்டு வந்திருப்பீங்க, அவங்க 2 குடும்பத்தை கூட போவாங்க. குடும்பமா வரும்போதுனாலும் 10 குடும்பம் 20 குடும்பமா மாறும், 20 குடும்பம் 30 குடும்பமா மாறும். நீங்க போய் எவ்வளவு சொல்றீங்க, அப்படியே குடும்பமா மாறி திருச்சபை வளர்ச்சி அடைவதற்கு காரணமா இருக்கும். இதெல்லாம் வந்து திருச்சபை வளர்ச்சின்னா முக்கியமான ஒரு காரியம். அது திருச்சபை வளர்ச்சி அப்படின்னு சொன்னா அப்படிதான். அது ஒவ்வொருத்தரும் கண்களை திறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை பகுதியில பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள காதுகள் திறக்கப்பட ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம். உலக கவலைகளால் நிறைந்த கடினமான தாயை போன்ற இதயத்தையும் மென்மையாக நல்ல வளமாக நிலமாக மாற்றுவோம். தாயை போல மனுஷன் என்ன பண்ணுவோம், கல் இதயத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், கழிச்சு மென்மையாக நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. விதைகளாகிய நாமும் வழிபாதை முன்செடி நல்ல நிலம் ஆகிய 4 இளைஞரின் பணிகளை என்று அறிந்து விதைக்கப்படுகின்ற விதைகள் ஒவ்வொரு பணி நிலைகளிலும் மதிப்பு அல்லது தன்னை இழந்து தன்னுடைய இறை அறிவை உணர்ந்து உயிர்த்தவர்களின் உயிர்த்தின பட்டங்களை பெற்றுக்கொள்ள வாருங்கள், நாம் இணைந்து கற்போம், விதைகளாய் மாறுவோம். இந்த விதைகள்லாம் வந்து என்ன பண்ண முடியும், வாழணும். நம்ம ஒரு வாழை செடியாகவும் நம்ம வாழணும் அப்படின்னு அவங்க சொல்றோம். வாழைச்செடி எப்படிங்க, 1 ஹெக்டா அது வரும். அதுக்குள்ள நம்ம விதைகளாகவும் வாழை செடிகளாகவும் நம்ம வருகின்ற நாட்கள் நம்ம வாழுவோம். தமிழ் நாமே அதிகம் வாசல் தருவதாக. ஒரு சின்ன ஒரு கதை வந்து சொல்ல முடியும். ஒரு அரசு என்ன பண்ணா, 3 செடிகள் கொடுத்தாங்க. ஒரு செடி தொட்டி அது கொடுத்து என்ன பண்ணிருக்காரு, அதை 3 பேரும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதை எந்த அளவுக்கு நீங்க வளர்த்து எடுத்துட்டு வந்தீங்களோ, யார் நல்லா விளைச்சல் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கு வந்து அரசு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா 3 பேரும் என்ன பண்ணாங்க, அந்த 15 நாள் டைம் கொடுத்தாங்க. 2-3 பேருமே தண்ணி ஊற்றி பாக்குறாங்க, எதுவுமே வர மாதிரி தெரியல.
ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு, இது வந்து நான் என்ன பண்ண விதை வாங்கி விதை வச்சு வளர்த்து எடுத்துட்டு போயிடலாம் சொல்லி விதை வாங்கி வளர்த்து எடுத்துட்டு போயிட்டு வளர்த்து வச்சுட்டாரு. அவரை பார்த்து என்ன பண்ணாரு இன்னொருத்தரும், அப்ப அவரும் அது பண்ணிட்டாரு, நம்மளும் பண்ணிடலாம் சொல்லி அவரும் என்ன பண்றாரு, விதையை வாங்கி வச்சு என்ன பண்ணாரு வளர்த்துட்டாரு. மூணாவது நாள் இவங்க ரெண்டு பேரும் எப்படி வளர்ச்சான், ஆனா அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அவருக்கு தெரியல, அவர் தெரிஞ்சு விரும்பல, அவங்க கிட்ட பேசிக்கலாம் அவரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி நல்லா வளர்ச்சி வளர்ச்சியில வந்து ஒரு தூரம் நிக்கிறது, நம்ம மட்டும் எதுவுமே வரலையே, இவங்க உள்ள விதை இருக்குதா இல்லையா, இல்லை ஏன் வளரல, நம்ம ஊற்றுற தண்ணி சரியில்லையா, நம்ம போற உடம்பு சரியில்லையான்னு சொன்னா ஒரு பக்கத்துல என்ன பண்ணாரு, சரி ஒன்னா வந்து போய் அரசு சொல்லிடலாம், இல்லைன்னா நம்ம தப்பா சொன்னோம்னா அரசு நம்ம வெட்டிடுவாரு. அந்த காலத்துல எப்படின்னா அவங்க சொல்றது செய்யலைன்னா வெட்டிடுவாங்க, அதான் வந்து அரசனுடைய கட்டளை. அதனால நம்ம உண்மையை சொல்லிடலாம், நம்ம தப்பா இருப்போம், நம்ம எதுவும் பண்ண விடாது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டாரு. அப்ப அந்த கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க, நான் அரசை இவ்வளவு தூரம் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நல்லா விலையை வளைச்சு இவ்வளவு தூரம் வந்துச்சு அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணாரு, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம், விலையை வந்துச்சு நல்லா பெருசா வந்து ரெண்டு பேரும் நீங்க வீட்டுக்கு போகலாம், நீங்க மட்டும் இருங்க உங்களுக்கு தான் இந்த வேலை அப்படின்னு. அரசாங்க விளைச்சி எடுத்துட்டு வரலையா, அது ஒன்றுமே இல்லை, அது அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க நான் எப்படி கொடுத்தா அது உண்மையா நீங்க வந்து செய்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அது உண்மையா நான் வைக்கல, ஒன்றுத்துக்கு நான் வரைக்கும் வைக்கல, நீங்க கரெக்டா என்ன பண்ண அது வந்து வைக்காதது வைக்கிறதா இல்லையா தெரியவங்களுக்கு இது இன்னொரு உண்மையா நீ என்ன பண்ண செயல்படுற வாழ்க்கையில அவங்க உண்மையா இருந்ததுனால உனக்கு அந்த வேலை தர. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்ம வேலை வேணும்னு சொல்லி என்ன பண்ணீங்க, தண்ணியை மிகைப்படுத்தி அவங்க உள்ள விதைய வச்சு வளர்த்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வேலை இல்லை, நீ உண்மையா இருந்ததுனால அந்த வேலை நம்ம கொடுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வாழ்க்கையோடு நம்ம என்ன பண்ணோம், உண்மையா இருந்தோம், அது நம்ம என்ன பண்ண நம்ம பில்டப் பண்ணி அதை காமிச்சு அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உண்மையா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய எல்லா பதவியும் எல்லாமே ஆண்டவர் கொடுப்பாரு. இதில் தான் நம்ம ஒரு சின்ன ஒரு கருத்து